முதலீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 1000 கோடி அப்படின்னு வந்தது. அப்புறம் எனக்கு அந்த பிடிஆர் பேசினது ஞாபகம் வருது, 30,000 கோடின்னு பேசினார் இல்லையா, அது இப்போ உண்மையாயிடுமோ, அவர் பேசுனது பொய்ன்ற மாதிரி எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது உண்மையாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இடி ரைடு வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் எம்டி வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கும் மேல விசாரணை நடத்துறாங்க. யாரோ ரத்தீஷ்னு ஒரு தம்பி வந்து உள்ள என்ட்ராகிறாரு. அவர் பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, அவர் ஒரு தொழிலதிபரா, எந்தெந்த சரக்கு வந்து எங்கெங்க இருந்து அரசாங்கம் வாங்கணும்னு டிசைட் பண்றதே இவரு தானா. கருணாநிதி அவரோட ஆட்சியில கிட்டத்தட்ட மக்கள் பணத்துல பாதிக்கும் மேற்பட்ட பணங்களை வந்து திமுக கொள்ளையடிச்சிடும். ஆனா திட்டமிட்டு நடக்கும். இது வரைக்கும் யாராலும் கண்டே பிடிக்க முடியாது. இடியில் நீங்கள் எந்த டி வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. காசு எப்படி வரணும், எப்படி பிரியணும், யாருக்கு எவ்வளோ சேரணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு கருணாநிதியாக இருந்தார். ஆனால் இங்கே நம்மளுடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை கோட்டை விட்டதுனால காசு எப்படி வரணுன்றது அவருக்கு தெரியல, காசு எப்படி பிரியணுன்றதும் அவருக்கு தெரியல, யாருக்கு எவ்வளவு போகணுன்றதும் அவருக்கு தெரியல. கொள்ளையடிச்ச பணத்துல பங்கு போறதுல பிரச்சனைங்க. இதன் பேக் போன் யாரு அப்படின்ட்டு இடி வந்து கொஞ்சமாக நம்மளுடைய சின்னவர், அதாவது துணை முதல்வர் அவர்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப விரைவில் வந்து அவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்றதுதான் வந்து இதுல மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஒருவேளை ஒருத்தர் சவால் விடுறாரு ஒரு கட்சியில, நான் எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பல, ஒருத்தர் சவால் விடுறாரு ஒரு கட்சியில, அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து நேரா போய் மேடையில் ஏறாம தொண்டர்கள் மத்தியில நடந்து வராங்கன்னா கனிமொழி அன்னைக்கு மறுநாள் கட்சியில இருக்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியாது, அந்த போதையில இருப்பான், அவன் கனிமொழியா இல்ல வேற ஏதாவது தேன்மொழியா, எந்த மொழின்னு அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு போதையின் பாதையில சென்று கொண்டிருக்கிறது திமுகவும் திமுகவினுடைய உறுப்பினர்களும். கலங்கரை நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. என்ன இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி? இல்ல, இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கதே வந்து இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக வந்து மற்றொரு அரசாங்கம் வந்து செஞ்சிட்டு இருக்கு. அதாவது மத்திய அரசு வந்து துணிந்து துணை முதல்வரை வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக நெருங்கி விட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இன்னொன்னு சீமானண்ணன் சொன்னதை வந்து வைத்து இன்னைக்கு அதிமுக அரசியல் செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்ன அரசியல் பண்றாங்க அதிமுக காரங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சீமானண்ணன் அவர்கள் தான் அடிக்கடி சொல்லியிருப்பார், விவசாயிகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய சின்னமே அது எவ்வளோ போராட்டத்திற்கு பிறகு கிடைச்சது. அது அந்த மேடையில கூட இருக்கட்டுமே, அந்த பொதுக்கூட்ட மேடையில கூட அந்த சின்னம் வந்து என்னுடைய எண்ணம் இல்லை, அந்த சின்னமே நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஒழிச்ச அந்த கரகோஷம் அப்படின்றது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு விவசாயிகள் தன்னுடைய உயிர் மூச்சா நினைக்கக்கூடியவர் சீமானண்ணன் அவர்கள். அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, அரசு நேரடியாக கொள்முதல் செய்து இல்லையா இந்த விவசாய நெல் கூடங்கள்லாம், அந்த இடங்கள்ல வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் பார்த்தா பல பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நெல் மூட்டைகள் எல்லாமே நனைஞ்சு அந்த நெல்லாம் ஒன்றுத்துக்குமே உபயோகப்படாத அளவுக்கு வீணா போயிடுச்சு. அப்போது அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நடக்குது. இதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுதா? இதற்கு அரசாங்கம் தரப்புலேருந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க, அந்த விவசாயிகளுக்கு என்ன தீர்ப்பு அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஆனால் இதை பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. இதே விஷயத்தை சீமானண்ணன் என்னைக்கு குரல் கொடுத்தாரோ பல வருடங்களாக குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை இப்போ வந்து அரசியல் நெருங்கும் நேரத்தில், அதாவது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பேசி இதை ஒரு வைரலாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டில் கூட ரீசெண்டாக ஒதுக்குனதுல கூட இதற்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க. அதாவது அந்த உட்கட்டமைப்பு, அந்த கூடங்களுக்கு உட்கட்டமைப்பினுடைய அந்த சதவீதம் குறைவாக 50% குறைவாக ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா அப்போ இன்னும் எந்த அளவுக்கு மோசமாக அந்த உட்கட்டமைப்பு போகும் அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். சீமான் அவர்கள் வந்து இந்த பரந்தூர் விவகாரம் சம்பந்தமாக வந்து இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இடையே இருக்கக்கூடிய பரந்தூர் அப்படின்ற அந்த கிராமத்துக்கு ஏகனாபுரம் அந்த சுற்று வட்டார பகுதிக்கு வந்து பயணம் பண்ணி போகிறாரு. இது வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு போகிறாரு. அப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நெல் கொள்முதல் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது, தஞ்சை அந்த மாவட்டங்கள்லையும் இருக்குது. ஆனால் இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இங்கே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த காலகட்டத்தில் மழை அதிகமாக பொழிகிற ஒரு காலகட்டம். அங்கே தான் வந்து சீமான் பரந்தூர் விமான நிலையத்தை பார்த்துட்டு வராரு. அங்கே மக்கள் பார்த்துட்டு வர வழியில் பல ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் வந்து முளைச்சி கிடக்குது. என்னடா இது நெல்லெல்லாம் முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி, திட்டமே இல்லை, அது ஷெடியூல் அது இல்லவே இல்லை, இறங்கி தற்செயலாக அங்கே போய் நிற்கிறப்போ அங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து அவர் கையை பிடிச்சிட்டு, ஐயா இந்த மாதிரி 1000
மூட்டைகள் வந்து கஷ்டப்பட்டு எங்களோட ரத்தங்கள் எல்லாம் வேர்வையாக இந்த நிலத்தில் உழுது நாங்கள் வந்து சேகரித்த நெல் வந்து இப்படி முளைச்சி கிடக்கு. இந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அரசாங்கம் வந்து ஒரு உதவி கூட இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணலை அப்படி சொல்லிட்டு பேசுகிறப்போ மனம் உடைஞ்சு போய் நின்ற சீமான் வந்து அதுக்கான ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஆனால் அந்த அறிக்கையை இந்த ஊடகங்களும் சரி இந்த அரசாங்கமும் சரி காதில் கூட வாங்கலாத, அந்த அறிக்கையை காதில் கூட வாங்கலை. அப்படிப்பட்ட ஒரு வழிதோர்ந்த அந்த விவசாயினுடைய வார்த்தையை மக்களுக்கு கடத்தினார். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த நெல்லெல்லாம் மழையில் தான் நனையுது அப்படின்னு. அது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்களேன். அந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளையிற அந்த அரிசி தான் வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க. நிச்சயமா அந்த அரிசி மழையில் நனைஞ்சு இப்படி ஆகுது அப்படின்றப்போ டாஸ்மாக்கு ஏசி பார் கொடுக்குற, டாஸ்மாக்கு பாதுகாக்கப்பட்ட மண்டலம், டாஸ்மாக்கு 2 காவல் அதிகாரிகள் அங்கே வந்து பாதுகாப்பு பணியில் இருக்கணும். இவ்வளோலாம் நீ வந்து குடிக்கிற பெருமக்களுக்கு, ஏன்னா வருவாய் எங்கிருந்து அதிகமாக வருது, குடிக்கிறேன்னு சொல்லுது மது பிரியர்கள், அப்பதான் வந்து அரசாங்கத்துக்கு பிடிக்கும். ஏன்னா வருவாய் அங்கேருந்து அதிகமாக வருது. 45,000 கோடியிலேருந்து 50,000 கோடி வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு வருமானம் டாஸ்மாக்ல இருந்து வருது. நெல் கொள்முதலேருந்து எவ்வளோ வருது வருமானம்? ₹1. நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனமா? நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா? இல்லை. அப்போ நான் ஏன் அந்த நெல் கொள்முதலுக்கு ஒரு மண்டபம் அமைக்கணும், ஒரு சீட் போட்டு அமைக்கணும்? இல்லை, ஒன்றுமே இல்லைப்பா. கீழே தரை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்குது. மழை பெஞ்சா மொத்த தண்ணியும் வருது, கீழே மண்ணா இருக்கு. அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் தரை கூட போட முடியல. அப்ப அதற்காக ஒதுக்கக்கூடிய நிதியை நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் தார் ஷீட் வாங்கி எல்லா நெல்லும் மூடினாங்க. இதுதான் அவங்க பண்ண சாதனை. ஒதுக்கப்பட்ட நிதி கோடிக்கணக்கில், போட்டது தார் ஷீட்டு. எப்படிப்பட்ட ஒரு வேலை இது? ஏன் அந்த தார்பாய் விவசாயிகளே போட்டு மூடிக்க முடியும் தெரியாதா? தெரியாதா? இதற்கு ஒரு அரசாங்கம், ஆட்சியாளர்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்குது. அன்னைக்கு சீமான் பேசினப்போ உங்களுக்கு அதெல்லாம் வந்து சீமான் வந்து விவசாயி சின்ன வச்சிருக்காரு, அதனால பேசுறாரு, அதனால சின்னத்தை பிடிங்கிட்டா பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டீங்க. இன்னைக்கு அதிமுக பேசுது, என்ன பண்ணுவீங்க? இது பிரதான எதிர்கட்சி பேசுது, பதில் சொல்லுங்க. நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு 50 விழுக்காடு, ஏற்கனவே 100 விழுக்காடு இருக்கிறப்ப தார் ஷீட்டு 50 விழுக்காடு குறைச்சிட்டு இப்போ என்ன பேப்பர் போட்டு முடிவீங்களா? இல்ல கட்டடமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெல் கொள்முதல் கூடம்னே ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன விவசாயிகளுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? விவசாயி கடன் தள்ளுபடி செஞ்சிருவோம். நாங்கள் வந்தால் நீங்கள் நகையெல்லாம் ஏன் கழுத்தில் போட்டிருக்கீங்க? உதயநிதி சொல்கிறாரு, ஏன் நகையெல்லாம் கழுத்தில் போட்டிருக்க? நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம், நகை எடுத்து போயிட்டு நீ அடமான அப்படியே மூட்டுக்குவாங்க. வந்த உடனே நகை கடன் தள்ளுபடி சொன்ன நம்பி கோடிக்கணக்கான நகைகளை எடுத்துன்னு போயிட்டு அடமானம் வச்சு மக்கள் நடுத்தரவு என்ன தானே இருக்குது. நாங்கள் வந்த உடனே விவசாய கடன் ரத்து. எத்தனை விவசாயிகள் சந்தோஷமாக வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? என்ன ரத்து பண்ணீங்க? ஒன்றுமே கிடையாது. இப்படி விவசாயிகள் ஒன்றும் இல்லை. மத்திய அரசு கொடுக்கக்கூடியது பயிர் இன்சூரன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பயிர் இன்சூரன்ஸை கூட நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இவங்க ஒழுங்கா முறையா அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. இப்போ இந்த மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு, இப்பயே கோடை மழை ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து மழைக்காலம் வரும்போது பயிரெல்லாம் தண்ணியில முழுகும் போது மத்திய அரசு சார்பா அந்த பயிர் இன்சூரன்ஸ் எடுத்தா ஒரு பணம் வரும் இல்லையா? அப்போது வந்து அதை பார்வையிடும் போது தான் தெரியுது இந்த விவசாயிகள் வந்து பயிர் இன்சூரன்ஸே எடுக்கல அப்படின்னு. ஏன்னா அவர்களிடம் கொண்டு சேர்க்கிறதுக்கு ஆட்சியாளர்கள் தயாரா இல்லை. அப்போ நிற்கும் போது இவங்க கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு 1000மோ 5000மோ அதை வாங்கிட்டு அதில் ஏக்கர் கணக்கில் செஞ்சவங்க வந்து தலையில துண்டை போட்டுக்கிட்டு தங்களுடைய உயிரை விடணும் அப்படின்றது மட்டுமே தான் இவங்களுடைய ஆட்சியினுடைய சாட்சி அப்படின்னு தான் சொல்லணுமே. புரியுது. பெரும் மழை பெய்யுது, பெரும் மழையில பயிரெல்லாம் நனைஞ்சு அழுவி வீணா போயிடுது. மக்கள் எல்லாம் ரோட்டில் நின்று என் பயிர் ஏக்கர் கணக்கில் வச்ச பயிர் வீணாக போயிடுச்சுங்க ஐயா, அதுக்கு ஏதாவது ரெமிடி உங்களால் தர முடியுமா? நிதி ஏதாவது தர முடியுமா? எங்களால் பார்த்துக்கிட்டு எங்களால் நாங்கள் தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது தர முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குழு அமைப்பாங்க. அதை குழு அமைச்சு அந்த குழு போய் ஆய்வு பண்ணும். எத்தனை நாள் ஆய்வு பண்ணும்? அந்த குழு அமைக்கிறதுக்கே 2 வாரம் ஆகிடும். 2 வாரம் கழிச்சு அதை ஆய்வு பண்ணுறதுக்கு போகிறதுக்கு ஒரு 2 வாரம் ஆகிடும். 1 மாதம் கழிச்சு அங்கே போகிறப்போ இருக்கிற நெல்லெல்லாம் செத்து போய் பயிர் வச்சதுக்கான அடையாளமே இல்லாமல் போனதுக்கு அப்புறமா நீ போய் தண்ணி நின்ன அடையாளமே இருக்காது, பயிர் வச்ச அடையாளமே இருக்காது. இந்த விவசாயி போய் சொல்றாரு, அறிக்கை கொடுப்பாங்க. அப்புறம் எவ்வளவு பாதிப்புன்னு எப்படி தெரியும்? அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இந்த. ஆனால் நிதி எப்படி வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கிட்ட போயிட்டு எங்களுக்கு இவ்வளோ ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களோட மக்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ வீடுகள் மூழ்கி இருக்கு, இந்த வீடுகளில் பொருட்கள் இவ்வளோ சேதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1000 கோடி கொடுக்கப்படும். 1000 கோடி கேட்பாங்க. அவன் ஒரு 200 கோடி கொடுப்பான். அந்த 200 கோடி எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா உதயநிதியும் அண்ணன் உதயநிதியும் அப்பா ஸ்டாலினும் தெருவா குளத்தூர்ல அவரு, சேப்பாக்கத்தில் இவர் போயிட்டு நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெட்ஷீட் போர்வை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ, பிரெட் பால் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போட்டோ கொடுப்பாங்க. கேட்டால் நாங்கள் 1000 கோடி கேட்டோம், கொடுத்தது 200 கோடி.
இதை வச்சு பிரெட் பாத்தீங்களா பால் தான் கொடுக்க அப்படின்னு முடியும். சொல்லிட்டு போயிட்டு அதுல ஒரு போராட்டம் பண்ணி நம்மள மத்திய அரசுக்கு எதிராக திருப்புவாங்களே தவிர நீ என்ன பண்ண? இல்ல அதுதான் அரசியல் செய்யணும்ன்ற ஒரே நோக்கம் தான் இருக்கே தவிர மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ எந்த ஒரு நல்லதையும் இந்த அரசு செய்யறது இல்ல அப்படின்றதுதான் மிகவும் மன வலிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். புரியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இடி ரெய்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 1000 கோடி அப்படின்னு வந்தது. அப்புறம் எனக்கு அந்த பிடிஆர் பேசினது ஞாபகம் வருது, 30,000 கோடின்னு பேசினார் இல்லையா, அது இப்போ உண்மையாயிடுமோ, அவர் பேசினது பொய்ன்ற மாதிரி எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது உண்மையாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இடி ரைடு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் எம்டி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கும் மேலே விசாரணை நடத்துகிறாங்க. இது தப்பே நடக்கல, தப்பே செய்யலைன்னு தியாகி அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும்போது 15 மணி நேரம் டாஸ்மாக் எம்டி வீட்டில் ரெய்டு நடத்துறதுக்கான, அதாவது விசாரணை நடத்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? சரி அவரை தான் பிடிச்சாங்கன்னு பார்த்தா அடுத்து துணை மேலாளர்னு ஒருத்தர் பிடிக்கிறாங்க. அவரை பிடிச்சி ஜெயபிரகாஷோ யாருமே அவரை பிடிச்சி அவர் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கணக்காக வந்து விசாரணை நடத்துகிறாங்க. இவங்க 2 பேர் தானா அப்படின்னு கேட்டால் பின்னாடி இருந்து ஒரு நபர் வராரு, யார் அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுக வந்து தெருக்கு தெரு போஸ்டர் அடிக்கிறாங்க. யார் அந்த தம்பி, யார் அந்த பிரதர், ஏன்னா அந்த மெசேஜ்ல டியர் பிரதர், டியர் பிரதர், யார் அந்த தம்பி அப்படின்னு தெருக்கு தெரு போஸ்ட் அடிக்கிறாங்க. யார் அந்த தம்பி அப்படின்னு பார்த்தா யாரோ ரத்தீஷ்னு ஒரு தம்பி வந்து உள்ள என்ட்ரு ஆகிறாரு. அவர் பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, அவர் ஒரு தொழிலதிபரா, எந்தெந்த சரக்கு வந்து எங்கெங்க இருந்து அரசாங்கம் வாங்கணும்னு டிசைட் பண்றதே இவரு தானா. அப்போ எந்த அளவுக்கு பெரிய ஒரு இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாருங்க. அந்த தம்பி யாரு, திடீர்னு இந்த பேரும் கேள்விப்பட்டதில்ல, எங்க இருந்தோ நடுவில் வந்து போடுறாரு, இந்த தம்பி யாரு அப்படின்னு பார்த்தா பின்னாடி யார் இருக்குது அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. சரி இவங்க தானா அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் ஒருத்தர் ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒருத்தர் வராரு. யாருன்னா அந்த டான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கர்ன்னு சொல்லிட்டு டான் ப்ரொடக்ஷனுடைய ஓனர் வந்து வராரு. ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், சின்னவர் தான் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து மிகப்பெரிய ஒரு மெயின் ஆளாக இப்போ வந்து இருக்காரு. ரெட் ஜெயின் மூவி அடிச்சுக்க வேற எதுவுமே இல்லைன்ட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் எடுத்திருப்பாங்கப்பா. தனுஷ், சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி முக்கியமான நபர்கள், சிம்பு, இது மாதிரி முக்கியமான நபர்களை வச்சு தான் அவங்க படமே எடுத்திருக்காங்க. எடுத்த 3 படமே முக்கியமான நபர்களை வச்சு. அப்போ அந்த அளவுக்கு படம் வந்து இந்த டான் ப்ரொடக்ஷனுக்கு எங்க இருந்து வருது, இதன் பேக் போன் யாரு அப்படின்ட்டு இடி வந்து கொஞ்சமாக நம்மளுடைய சின்னவர், அதாவது துணை முதல்வர் அவர்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப விரைவில் வந்து அவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்றது தான் வந்து இதுல மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. யார் அந்த சார், யார் அந்த தியாகி, யார் அந்த தம்பி அப்படின்ற அளவுக்கு ஏடிஎம்கே வந்து வச்சு செய்கிறாங்க இவங்களை. புரியுது. இதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலாம் ஒரு பெரிய கொள்ளையே இல்லைங்க. கருணாநிதி அவரோட ஆட்சியில் கிட்டத்தட்ட மக்கள் பணத்தில் பாதிக்கும் மேற்பட்ட பணங்களை வந்து திமுக கொள்ளையடிச்சிடும். ஆனால் திட்டமிட்டு நடக்கும். இது வரைக்கும் யாராலும் கண்டே பிடிக்க முடியாது. இடியில் நீங்கள் எந்த டி வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு மூலக்காரர் வந்து கருணாநிதி. ஆனா இங்க திறமை இல்ல, நிர்வாக திறமை அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் இடத்துல அவ்வளவு இருந்தது. காசு எப்படி வரணும், எப்படி பிரியணும், யாருக்கு எவ்வளவு சேரணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு கருணாநிதியா இருந்தாரு. ஆனா இங்க நம்மளுடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை கோட்டை விட்டதுனால காசு எப்படி வரணுன்றதும் அவருக்கு தெரியல, காசு எப்படி பிரியணுன்றதும் அவருக்கு தெரியல, யாருக்கு எவ்வளவு போகணுன்றதும் அவருக்கு தெரியல. கொள்ளையடிச்ச பணத்துல பங்கு போறதுல பிரச்சனைங்க. அந்த பிரச்சனையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களே காட்டி கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் கனிமொழி அவர்கள் வச்சிருக்கிற ஆலையிலேருந்து சரக்கு வாங்கினா ஜெகத் ரட்சகனுக்கு பிடிக்கல, ஜெகத் ரட்சகன் ஆலையிலேருந்து சரக்கு வாங்கினா கனிமொழி பிடிக்கல. இவர் அவங்கள மாட்டி விடுறது, அவங்க இவங்கள மாட்டி விடுறதுன்ற மாதிரி தான் ஈடியோட வேலைகளை உள்ள வருது. அப்போ ஈடியோட வேலை உள்ள வரப்போ சொன்னது வந்து 1000 கோடி, ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டது 100 கோடின்னு தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. அப்புறமா வந்து அவங்கள பிடிப்பேன் இவங்கள பிடிக்கணும், மனித உரிமை ஆணையத்தில் போயிட்டு எங்களுடைய ஆஃபீஸர்ஸை இவங்க வந்து ஒரு நைட்டு முழுக்க உட்கார வச்சு எங்களை வந்து கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. உயர்நீதிமன்றம் கழுவி ஊத்திச்சு. கொஞ்சமாவது நீங்க நீதிமன்றம் ஏன்டா இவ்வளவு கேவலமா அப்படிலாம் இல்லாம இப்போ இவங்க தரப்புல இப்பயும் நீங்க ஏதாவது ஒரு அமைச்சர்கிட்ட போயிட்டு என்னங்க இவ்வளவு ஒரு ரெய்டு வந்து இந்த அளவுக்கு விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க, தப்பே செய்யாம எங்க நாங்க தவறு செய்யல, நாங்க எதா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போடுவாங்க. ஏன்னா நீதிமன்றத்துக்கு போனாதான் இப்ப போட்ட கேஸ் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு வரும், அதுக்குள்ள நம்ம எவ்வளவு சொரண முடியுமோ மொத்தமா சொரண்டிக்கலாம் அப்படின்றதுதான் அவங்களுடைய டார்கெட். உயர் நீதிமன்றத்துக்கு போவாங்க, அந்த கேஸ் அவங்களுக்கு வந்து பாதகமா முடையிற மாதிரி இருந்ததுன்னா உடனே உச்ச நீதிமன்றத்துல வந்து உடனே மனு தாக்கல் செஞ்சு அங்க போவாங்க. அப்ப இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ஊழல் விஷயத்துல கேம் ஆடுறாங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துல அவங்க தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இங்க இருந்து எடுத்துட்டு போகப்பட்ட ஆவணங்கள்
இங்க வந்து நடத்தப்பட்ட ரைடு செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்றது தான் திமுக தரப்பினுடைய வாதமா வாதம். ஆமா. இப்போ வந்து நான் உங்களை குத்தி கொலை பண்ணிடுறேன், யாரோ ஒருத்தர் ரோட்ல போற கொலை பண்ணிடுறேன். இப்போ வந்து இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு ஏங்க அவர் ஒருத்தர் நடுத்தருவில் வச்சு கொலை பண்றாருங்க அப்படின்றப்போ நான் கொலை பண்ணது செல்லாதுன்னு நீதிமன்றம் அறிவிக்கணும் அப்படின்னு நான் சொன்னா நான் எப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனா இருப்பேன்? அது ஒரு அரசே சொல்லுது, தமிழ்நாடு அரசு அதை சொல்லுது, அந்த எடுத்துட்டு போகப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் செல்லாது, அங்க நடத்தப்பட்ட ரைடு செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லுது. உச்சநீதிமன்றம் ஈடியோட வேலை அது, ஈடியோட வேலையை பார்க்க விடுங்க, நீங்க சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஈடி வந்து திரும்ப வருது, டைரக்டர் தூக்கிட்டு போயிட்டு 15 மணி நேரம் உட்கார வச்சு விசாரணை நடத்துது. அப்பதான் தெரிய வருது இதுல யார் யார் தலையிட்டு இருக்காங்க. உதயநிதி வரைக்கும் இதுல வாட்ஸ்அப் சாட் முதற்கொண்டு அந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதாவது பேப்பர்லாம் ஜெராக்ஸ்ல இருக்கு, அதை வீட்டு பின்னாடி, அதாவது அந்த எம்டி வீட்டு பின்னாடி கிழிச்சு போட்டிருக்காங்க, பார்க்க கூடாதுன்னு. அந்த சாட் முதற்கொண்டு எல்லாத்தையும் கைப்பற்ற. அப்பதான் நமக்கு ஞாபகம் வருது நீங்க சொன்ன மாதிரி பேட்டியார் சொன்னது 30,000 கோடிக்கு மேல இங்க வந்து ஒரே நேரத்துல எடுத்திருக்காங்க. மாப்பிள்ளை சாரும் நம்ம அண்ணாவும் சேர்ந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் சொன்னது. ஆனா அவர் வந்து மறுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் சொன்னப்பட்ட செய்தியால தான் இன்னைக்கு ஈடி உள்ள வருது. அதை கண்டிப்பா உளவுத்துறை அதை கன்சிடர் பண்ணிருக்கோம்ல. 30,000 கோடின்றது ஒரு அமைச்சர் வாயில இருந்து வருதுன்னா அது ஒரு நிதியமைச்சர் சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு ஒரு நிதியமைச்சர்ல இருந்து மாற்றப்பட்டு தகவல் தொழில்நுட்ப பிறகு போறாரு, இப்ப அங்க இருந்து மாற்றப்பட்டு இன்னொன்னுக்கு போறாரு. என்னடா இது, அப்போ அப்படி பண்றாங்கன்னா காரணம் உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்த ஈடி தெரியுது. இப்போ அந்த குடும்பத்தோட வாலியே அந்த கிணத்துல தான் இருக்கு. இல்ல இப்ப வந்து அதாவது மத்திய அரசு வந்து ஒரு தேசிய கட்சி பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பிளான் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு காயும் வந்து பிளான் பண்ணி தான் நகர்த்திட்டு இருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு டெல்லி அந்த கெஜ்ரிவால் விஷயமே எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு ஒரு 100 கோடிக்கே தூக்கி உள்ள போட்டாங்க, கட்சியும் ஒண்ணும் இல்லாம டம்மி ஆக்கிட்டாங்க. அந்த விஷயத்துலதான் நம்ம கொஞ்சம் கோவப்படுறதா இருக்கு ஈடி மேல. ஏன்னா 100 கோடிக்கே இல்ல இப்போ இது வந்து இப்ப அந்த 100 கோடி அப்படின்றது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பெரிய இன்னும் மேற்கொண்டு பண்ணல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறையில ஊழல் நடந்ததுன்னு வச்சுக்கேன், நீ டக்குன்னு புடிச்சு டக்குன்னு உள்ள போட்டுருவேன். இங்க வந்து ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நடக்குது. அதனால வந்து மொத்தமா அவங்க வந்து மொத்தமா அதை பறிமுதல் பண்ணி அதை கணக்கெடுத்து அதை இது பண்றதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது இல்லையா? இல்ல ஆக்சுவலா ஈடியினுடைய மூவ் எப்படி இருக்குன்னா, என்னுடைய கணிப்புப்படி அதாவது பிஜேபியினுடைய மூவ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு துறை இல்ல, இப்போ இந்த டாஸ்மாக்னு எடுத்துட்டா அடுத்து இப்போ கமிஷன் காந்தி இருக்காரு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்ல ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளி வந்துடுச்சு. ஏற்கனவே ஒரு 8 அமைச்சர் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எல்லா துறைகள்லயும் எவ்வளவு நடக்குது அப்படின்றதெல்லாம் மொத்தமா எடுத்து ஒவ்வொரு துறையா சிறை பிடிக்கணும் அப்படின்ற இது வந்து இந்த அமைச்சர்கள் டார்கெட் கிடையாது. இந்த அமைச்சர்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய முதல்வரும் துணை முதல்வரும் தான் டார்கெட். அவங்க குடும்பத்தையே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டோம்னா திமுக காலி ஆயிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மூல தான் வந்து இவங்க வந்து இப்படி காய் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான யோசனைகளும் தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் என்ன தோணுதுன்னா, நம்ம கனிமொழி அக்கா அவர்களை வந்து ஒரு ஆலோசனை குழுவுல வந்து ஒரு மெம்பரா போட்டிருக்காங்க. இந்த கட்சிக்கு ஒன்றும் இல்லை, நேர்மை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினவங்க தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அப்புறம் எப்படி இவங்களை தூக்கி அந்த குழுவுல வந்து நீங்க ஒரு மெம்பரா போடுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால இவங்களுடைய அரசியல் நாடகம் என்ன அப்படின்றதே வந்து தெளிவா புரிதல் இல்லை. ஆனா வந்து இவங்களுடைய மூவ் வந்து சரியானதாக இருக்குமானால் இந்த 2026 தேர்தலுக்குள் முதல்வரோ துணை முதல்வரோ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதா வந்து ஒரு கணிப்பா பார்க்கலாம். புரியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு, அலங்கோல ஆட்சி அதுக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவங்க பேசுறாங்கல்ல, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு, அதுக்கு பதில் அப்படி வந்து இப்படி பேசியிருக்காரு. அது பாத்தீங்கன்னா பேசுனது உண்மை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அலங்கோல ஆட்சி தான் அப்படின்றதற்கு காரணமா வந்து அரக்கோணம், அண்ணா யூனிவர்சிட்டி இப்படி போன்ற இடங்கள் நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம், போன்ற விஷயங்கள் நம்ம அடக்கிட்டே போலாம். தொடர்ந்து இதெல்லாம் செய்யறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட பேக் எண்ட் இருக்கக்கூடிய ஆளா இருக்கு. திமுகவுடைய பொறுப்பாளர்களாக, நிர்வாகிகளாக, தொண்டர்களாக, உறுப்பினர்களாக இருக்கிறவங்களா தான் இருக்காங்க. அதை திமுக அப்படியே மறுத்து அவங்க எங்களுடைய அனுதாபிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதிமுகவாவது பொள்ளாச்சி வழக்கில் சம்பந்தப்பட்ட பொள்ளாச்சி அந்த துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய வகைரா அந்த ஆட்கள் எல்லாமே வந்து எங்களுடைய கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அது நடவடிக்கை எடுக்கப்படும். சிபிசிஐடியிலிருந்து சிபிஐ மாற்றப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பு வரைக்குமே அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் நேர்மையா இருந்திருக்காங்க. நிர்வாகிகள் தான்றதை மறுக்கல. ஆனா இங்க யார் இந்த சார்ன்ற விவகாரத்துக்கு இன்னி வரைக்கும் அப்படி ஒரு சாரே இல்லைன்னு சொன்னது திமுகவுடைய ஆட்கள். அப்படி சொல்றதுக்கு திமுகவுடைய உறுப்பினர், திமுகவுடைய அமைச்சர் சொல்றதுக்கு முன்னாடி இங்க காவல்துறை ஆய்வாளர் அருண் அவர்கள் அப்படி ஒரு சாரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு வந்து சொன்னவர் அவரு. இப்படி இந்த ஞானசேகர் அவரோட வீட்டுல போயிட்டு மாசு வந்து உட்காந்து
பிரியாணி சாப்பிட்டதை நம்ம பார்க்குறோம். அவர் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காருன்றதும் நமக்கு தெரியும். பிரியாணி இவர் உட்காந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டாருன்றதும் தெரியும். அவங்க வீட்டில் அந்த படம் இருக்கு, அந்த படத்துல இவர் கூட நிற்கிறதும் தெரியும். அது கேட்டா எல்லா இடங்கள்லயும் மாசு எங்க போறாரோ அவர் பின்னாடி எல்லாம் போகக்கூடிய ஆளாதான் ஞானசேகர் இருக்காரு. அப்படிப்பட்ட ஞானசேகர் திமுகவுடைய அனுதாபி தான், ஒரு உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளிச்சது திமுக. அதே போல இப்போ அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த நபரையும் திமுக மறுதளிக்கும் அப்படின்றது நம்ம இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது அவங்க தப்பிக்க முடியாதோன்னு தோணுது. ஏன்னா ஒரு கல்லூரி மாணவி இத சொல்லிட்டாங்க. இதற்கு பின்னாடி இன்னும் 20 கல்லூரி மாணவிகள் இருக்காங்க, புகார் கொடுக்க தயாரா இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்கன்னா இதன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். என்ன நிச்சயமா திமுக பிரமுகர்கள் மாட்டிப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு. திமுக கொடி போட்டா திமுகவுடைய நிர்வாகியா இருந்தா திமுகவோட அமைச்சர் கூட இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு, உறுப்பினர்களுக்கு இன்னைக்கு புதுசா வந்திருக்கோ அப்படின்னு தான் நம்ம இந்த 4 ஆண்டுகளா பார்க்கணும். எல்லாத்துலயுமே ஒரு படி மேலதான். அதாவது மது போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்பா முதல்வர் பேசுறாரு. ஆனா திமுகவினுடைய கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா, இளைஞரணி கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா பீர் விருந்து வைக்கப்படுது. அப்போ நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஒரு படி மேல இருப்போம், ஏன்னா ஆட்சி எங்க கையில இருக்கு அப்படின்ற அளவுக்கு துணிஞ்சு செயல்படுறாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. பெண்கள் வர முடியாதுங்க. இடுப்பு கிள்ளி திமுகன்னு பேர் வாங்கினது கனிமொழி கலந்துகிட்ட மேடாது. ஒருவேளை ஒருத்தர் சவால் விடுறாரு ஒரு கட்சியில, நான் எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பல, ஒருத்தர் சவால் விடுறாரு ஒரு கட்சியில, அம்மையார் கனிமொழி அவர்கள் நேரா போய் மேடையில ஏறாம தொண்டர்கள் மத்தியில நடந்து வராங்கன்னா கனிமொழி அன்னைக்கு மறுநாள் கட்சியில இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவனுக்கு தெரியாது, அந்த போதையில இருப்பான், அவன் கனிமொழியா இல்ல வேற ஏதாவது தேன்மொழியா எந்த மொழின்னு அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு போதையின் பாதையில சென்று கொண்டிருக்கிறது திமுகவும் திமுகவினுடைய உறுப்பினர்களும். சரி, இந்த போதை தானா அப்படின்னு கேட்டா இது மட்டும் இல்ல தம்பி, இப்ப புதுசா சிலை கடத்தல்ல வேற ஈடுபட்டிருக்காங்களாம். நம்ம அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. என்னன்னா தூத்துக்குடியில ஒரு பிரமுகர், திமுக பிரமுகர் விக்கி என்கிற உள்ளே போமா, கோயில் உள்ளே போக மாட்டாங்க, நீங்க சிலை தான் கடத்துறாங்க. சிலை நாங்க சாமி தான் கும்பிட மாட்டோம், சாமியை விற்க மாட்டோம்னு சொன்னோமா, பணத்துக்காக எதையும் செய்வோம் அப்படின்றதுதான். ஓகேவா? அப்படி இருக்கும்போது விக்னேஷ்ன்ற ஒரு தம்பி என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி சிலை கடத்தல்ல ஈடுபட்டிருக்காரு. ஆனா அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சண்முகாயான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரினுடைய உறவினர் தான் இந்த விக்கியா. அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்காம அந்த கேஸையே மூடி மறைப்பதற்கான வழி என்ன அப்படின்னு பார்த்து மூடி மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட பெரியார் சிலையை கடத்தல, சாமி சிலையை கடத்தல, அதான் தங்கத்துல இருக்கு, அதுக்குதான் வேல்யூ அதிகமா இருக்கு, பெரியார் சிலைக்கு இல்ல. பெரியாரும் தங்கத்துல இருந்தா அவரையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. பணத்துக்காக எதையுமே செய்யக்கூடிய ஆட்களாக தங்களுடைய தொண்டர்களை மாற்றி கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. இது எந்த அளவுக்கு சமூகத்தின் சீர்கேடு அப்படின்ற ஒரு யோசனை இருக்குல்ல. ஏன்னா ஆட்சியாளர்களின் பிம்பத்தை வைத்து, ஆட்சியாளர்களின் பெயரை வைத்து குற்றங்கள் நடக்குதுன்னா அப்ப மாற்றப்பட வேண்டியது அங்க இருக்கக்கூடிய பிரமுகர்களா இல்ல ஆட்சியாளர்களா அப்படின்றதுதான் மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய விஷயம். புரியுது. ஸ்டாலின் அவர்கள் இந்த 2 ஆண்டு முடிஞ்சதுக்கு பிறகு என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஈடில்லா ஆட்சி 2 ஆண்டே சாட்சின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்போ சமூக வலைதளங்கள்ல அந்த எல்லா கட்சிகளுடைய உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாரி போன ஆட்சி 4 ஆண்டே சாட்சின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த ஓராண்டை எப்படி முடிச்சு தள்ள போறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு 5 ஆண்டை யாருக்கிட்ட கொடுக்க போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து என்ன நடக்குது, திமுகவுடைய நிலைமை என்ன இந்த ஓராண்டுலன்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பா. இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.